வணக்கம் வீவர்ஸ். இந்த பதிவில் சோலாபூரி சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகாபோஜனா 3/4 கப் வெள்ளை முக்கடலை எடுத்துக்கணும். அது ஒரு அகலமான கிண்ணத்தில் சேர்த்துட்டு தாராளமாக தண்ணி ஊற்றி 8 மணி நேரம் ஊற விடணும். அதுக்கப்புறம் 2 முறை கழுவி வடிச்சிட்டு குக்கரில் சேர்த்து மூழ்கும் அளவு தண்ணீர் சேர்க்கணும். மூடி போட்டு விசில் வைக்கணும். 5 விசில் வந்ததும் அடுப்பை அணைச்சிடணும். ஆறுனதும் மூடி எடுத்து கடலை வெந்துடுச்சான்னு பார்த்துக்கணும். நசுக்கி 3 பட்டை 5 கிராம்பு எடுத்துக்கணும். 2 வெங்காயம் தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். தேவையான அளவு கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்துக்கணும். வாணலியில் 3 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்து பட்டை கிராம்பு சேர்த்து பொரிய விடணும். அப்புறம் வெங்காயம் சேர்த்து பாதி அளவு வேக விடணும். வதக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும். வதக்கணும். தக்காளி சேர்த்துக்கணும். கருவேப்பிலை சேர்த்துக்கணும். வதக்கணும். 3/4 பதம் வெந்ததும் மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறோம். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் சேர்க்கணும். கடையில் கிடைக்கிற சன்னா மசாலா 1 ஸ்பூன் சேர்க்கணும். எல்லாத்தையும் வதக்கணும். காய்கறி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு மிதமான தீயில வேக விடணும். அஞ்சு நிமிஷம் கழித்து மூடி எடுத்து கிளறணும். தண்ணி பாதி அளவு குறைஞ்சதும் வெங்காயம் வெந்துடுச்சான்னு பார்த்து வேக வச்ச கடலையை சேர்க்கணும். தண்ணீரோடு சேர்க்குறதால கெட்டியாகிற வரைக்கும் சில நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விடணும். மூடி எடுத்துட்டு கிளறணும். கொத்தமல்லி சேர்க்கணும். சன்னா மசாலா தயார். ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கணும். அது ஒரு அகலமான கிண்ணத்தில் சேர்த்துக்கணும். 1/2 கப் மைதா மாவு எடுத்துக்கணும். அதையும் அதே கிண்ணத்தில் சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் கலந்து விடணும். ஒரு ஸ்பூன் தூள் உப்பு சேர்க்கணும். தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிடணும்.
மூடி போட்டு 15 நிமிஷம் அப்படியே விட்டுடணும். மாவை எடுத்து கொஞ்சம் பிசையணும். மாவை உருண்டை பிடிச்சி சப்பாத்தி மாவு அளவுக்கு எடுத்துக்கணும் உருண்டை. அதை உலர்ந்த மாவில் புரட்டி எடுத்துக்கணும். இது போல் எல்லா மாவையும் இதே போல் உருண்டை பிடிச்சி செஞ்சு வச்சுக்கணும். ஒரு மாவை எடுத்து சப்பாத்திக்கு கல்லில் வச்சு திரட்டணும். கொஞ்சம் பெருசாக அகலமாக தேய்க்கணும். எல்லா உருண்டைகளையும் இது போல் செஞ்சு தேய்ச்சி எடுத்து வச்சிடணும். அடுப்பில் ஒரு வாணலியை வச்சு எண்ணெய் சேர்க்கணும். எண்ணெய் சூடாயிடுச்சான்னு மாவை கிள்ளி போட்டு பார்த்துக்கணும். தேய்ச்சி வச்ச மாவை ஒன்று எடுத்து போட்டு வேக விடணும். பூரி போல் உப்பி பெருசானதும் திருப்பி போட்டு வேக விடணும். எடுத்துடணும். சோளாபூரி தயார். வியூவர்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.